Exercise 2.5 second problem. இந்த ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3ல ஃபஸ்ட் டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அன் ஏபி கொடுத்துருக்கு. அதிலிருந்து அந்த ஏபி எழுதணும். ஃபஸ்ட்டில் சப்டிவிஷன் 1, ஃபஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு 5, காமன் டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு 6. ஃபஸ்ட் டேர்ம் ஏ காமன் டிஃப்ரென்ஸ் டி உள்ள ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டி கமா ஏ ப்ளஸ் 3டி கமா எக்ஸட்ரா. இங்கே கிவன் ஃபஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு 5, காமன் டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு 6. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ரிக்வயர்டு ஏபி இஸ் ஏ ஈக்குவல் டு 5. ஸோ ஏக்கு 5 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 5 கமா அடுத்த செகண்ட் டேர்மில் ஏக்கு 5 போடுறேன், ப்ளஸ் டிக்கு 6 போடுறேன். ஸோ 5 ப்ளஸ் 6. தேர்ட் டேர்மில் ஏக்கு 5 போடுறேன், ப்ளஸ் 2 இன்ட்டு டிக்கு 6 போடுறேன். ஃபோர்த்து டேர்மில் ஏக்கு 5 போடுறேன், ப்ளஸ் 3 இன்ட்டு டிக்கு 6 போடுறேன். ஃபிஃப்த்து டேர்ம் ஏக்கு 5 போடுறேன், ப்ளஸ் 4 இன்ட்டு டிக்கு 6 போடுறேன், எக்ஸட்ரா. ஃபஸ்ட் டேர்ம் 5, செகண்ட் டேர்ம் 5 ப்ளஸ் 6 இஸ் 11, தேர்ட் டேர்ம் 5 plus 2 into 6, 2 into 6 is 12. So 5 plus 12, comma, fourth term 5 plus 3 into 6, 3 into 6 is 18. So 5 plus 18, comma, next term 5 plus 4 into 6, 4 into 6 is 24. So 5 plus 24, etc. First term 5, second term 11, third term 5 plus 12 is 17, fourth term 5 plus 18 is 23, fifth term 5 plus 24 is 29, etc. So this is the required arithmetic progression. Subdivision 2, subdivision 2ல first term a equal to 7, common difference d equal to -5. ஃபஸ்ட் டேர்ம் ஏ காமன் டிஃப்ரென்ஸ் டி உள்ள ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டி, ஏ ப்ளஸ் 3டி, எக்ஸட்ரா. ரிக்வயர்டு ஏபி இஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஏபியில் ஏ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ 7 கமா அடுத்தது செகண்ட் டேர்மில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 7, ப்ளஸ் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -5. தேர்ட் டேர்மில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏ ஈக்குவல் டு 7, ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டி ஈக்குவல் டு -5. ஃபோர்த்து டேர்மில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 7, ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -5, 3 இன்ட்டு -5. அடுத்த டேர்மில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 7, ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -5, 4 இன்ட்டு -5, எக்ஸட்ரா. சிம்பிளை பண்ணுவோம். 7 கமா 7 ப்ளஸ் ஆஃப் -5 இஸ் -5, கமா 7 plus 2 into -5 is -2 into 5, comma 7 plus 3 into -5 is -3 into 5, comma 7 plus 4 into -5 is -4 into 5, etc. 7 comma 7 minus 5, comma 7 minus 2 into 5 is -10, comma 7 minus 3 into 5 is -15, comma 7
minus 4 into 5 is minus 20, etc. 7, comma, 7 minus 5 is 2, comma, 7 minus 10 is minus 3, comma, 7 minus 15 is minus 8, comma, 7 minus 20 is minus 13, comma, etc. Subdivision 3 ல first term a equal to 3 by 4, common difference d equal to 1 by 2. Required AP கண்டுபிடிக்கிறதுக்கு a d ஓட வேல்யூ இந்த ஸ்டாண்டர்ட் arithmetic progressionல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற 3 by 4, கமா, அடுத்தது a ஓட வேல்யூ 3 by 4 ப்ளஸ் d ஓட வேல்யூ 1 by 2, கமா, a ஓட வேல்யூ 3 by 4 ப்ளஸ் 2 இன்ட்டு d ஓட வேல்யூ 1 by 2, கமா, a ஓட வேல்யூ 3 by 4 plus 3 into d ஓட வேல்யூ 1 by 2, கமா, a ஓட வேல்யூ 3 by 4 plus 4 into d ஓட வேல்யூ 1 by 2, etc. 3 by 4, கமா, LCM எடுக்கிறேன், LCM 4, 3 plus 2, comma, 3 by 4 plus 2 into 1 by 2 is 1, comma, 3 by 4 plus 3 into 1 by 2 is 3 by 2, 3 by 4 plus 4 into 1 by 2 is 2, etc. 3 by 4, comma, 3 plus 2 is 5, 5 by 4, comma, 3 by 4 plus 1 is LCM 4, 3 plus 4, comma, LCM is 4, 3 plus 6, comma, அடுத்த டைம்ல LCM 4, 3 plus 8, comma, etc. 3 by 4, comma, 5 by 4, comma, 7 by 4, comma, 9 by 4, comma, 11 by 4, etc. This is the required AP.